சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட ஐயனை வேண்டுங்கள். கருப்பு நிறம் சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றது. யார் ஒருவர் சபரிமலைக்கு கருப்பு நிற உடை உடுத்தி சென்று ஸ்ரீ தர்மசாஸ்தாவினை காண்கிறார்களோ அவர்களுக்கு 7 நாள் நாட்டு சனி பகவானின் பாதிப்பு எதுவும் அறவே இருக்காது. ஏனென்றால் சனீஸ்வர பகவான் ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் பரம அனுக்கிரகம் பெற்றவர். இது தொடர்பாக கூறப்படும் கதை வருமாறு: இந்த உலகையும் மற்ற எல்லா கிரகங்களையும் தன் கிரணங்களால் அணுகின்றவன் சூரிய பகவான். அவருக்கு உஷா என்ற மனைவி உண்டு. உஷா தேவி விஸ்வகர்மாவின் மகள் ஆவாள். விஸ்வகர்மா தான் தேவலோகத்து தேவர்களின் ஆணைப்படி பல கட்டிடங்களையும் சிற்ப வேலைப்பாடுகளையும் செய்பவர். தேவலோக சிற்பி ஆவார். இன்றும் விஸ்வகர்மா வகுப்பினர் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருவதை காணலாம். சூரியன் உஷா தம்பதியினருக்கு 3 குழந்தைகள். 2 பேர் ஆண்கள், 1 மகள். வைவஸ்வத மனு, யமதர்மராஜன், யமுனா தேவி என்ற மகள். எனவேதான் யமுனா நதி கருப்பாக உள்ளது. சூரியனின் வெப்பத்தை அவரது மனைவியான உஷாதேவியால் கூட தாங்க இயலவில்லை. இதற்கு உஷாதேவியினை மக்களாகவும் கருதி சிந்திக்க வேண்டும். இங்கு உஷாதேவியினை மக்களாகவும் கருதி சிந்திக்க வேண்டும். வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பார்கள். எனவே உஷாதேவி தன் நிழலை உருவாக்கி சாயாதேவி என்று மாறினாள். சாயா என்றால் நிழல் என்றும் பொருள் வரும். சூரியனை விட்டுவிட்டு விஸ்வகர்மாவாகிய தன் தந்தையிடம் உஷா சென்று விட்டாள். இந்த சூரியன் மனைவியாகிய சாயாதேவி தன் கணவரிடமும் உஷாதேவியின் குழந்தைகளிடமும் பிரியமாக நடந்து கொண்டாள். நாளடைவில் இந்த சாயாதேவிக்கும் 3 குழந்தைகள் பிறந்தன. சாவர்ணி மனு, ருதகர்மா மற்றும் பத்ரே என்ற மகளும் பிறந்தனர். தனக்கு குழந்தைகள் பிறந்ததும் சாயாதேவி உஷாதேவியின் குழந்தைகளை வெறுக்கத் தொடங்கினாள். குழந்தைகளிடம் கடுமையாகவும் நடந்து கொண்டாள். இதனால் யமதர்மன் மிகவும் துன்பத்திற்கு ஆளானான். ஒரு சமயம் யமதர்மன் காலை தூக்குவதைக் கண்ட சாயாதேவி தன்னை தான் உதைக்க வருவதாக எண்ணி அவன் கால் எழுக கடவது என சாபமிட்டாள். தாய் சாபமிடுவதைக் கண்ட யமன் சந்தேகமுற்றான். நல்ல தாய் தன் மகனை ஒரு காலம் சபிக்க மாட்டாள். தான் சந்தேகத்தினை சூரிய பகவானான தந்தையிடம் கூறினான். சினம் கொண்ட சூரியன் உண்மையினை கூறும்படி கட்டளையிட்டார். சாயாதேவியும் தான் உஷாதேவி அல்ல என்ற உண்மையினை ஒத்துக்கொண்டாள். சூரிய பகவானும் யமதர்மராஜனை பூலோகம் சென்று தாயின் நோய் தீர்க்கும் தயாவான தத்துவனாகிய ஸ்ரீ தர்மசாஸ்தாவினை நோக்கி தவம் செய்து சாப விமோசனம் பெற வழிகாட்டினார். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை உணர்ந்த யமன் பூலோகம் வந்து தவமிருந்து வேண்டினார். அவனது தவ வலிமையினை கண்டு உள்ளமழிந்து ஸ்ரீ தர்மசாஸ்தா அவன் முன் தோன்றினார். சாப விமோசனம் தந்து யமலோகத்திற்கு அதிபதியாக்கினார். இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையினை ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் அனுக்கிரகத்தினால் யமன் கிடைக்கப்பெற்றதனை அறிந்த ஸ்ரீ சாயாதேவியின் இளைய மகனாகிய ருதகர்மா தானும் பூலோகம் வந்து ஸ்ரீ தர்மசாஸ்தாவை காலையும் மாலையும் பூஜை செய்து வழிபட்டான். பின்னர் கடும் தவம் மேற்கொண்டு சகல வரங்களையும் அருளும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவினையே தியானம் செய்து வந்தான். அவனது அன்பு கலந்த பக்தியினால் மறைந்த ஸ்ரீ தர்மசாஸ்தா அவன் முன் தோன்றி அவனுக்கு சூரிய மண்டலத்தில் கிரக நிலையினை அருளினார். அவன் மெதுவாக நகர்வதால் சனீஸ்வரன் என்ற பெயரும் சூட்டினார். வாரத்தின் கடைசி நாளையும் அவன் பேரில் அழைக்க அருள்பாலித்தருளினார். மேலும் அந்த சனிக்கிழமையினையே தனக்கு உகந்த நாளாக ஏற்று ஐயப்பன் அருள் செய்தார். இதற்கு பிரதி உபகாரமாக சனி பகவானும் யார் ஒருவர் கருப்பு நிற உடை உடுத்தி சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சபரிமலை வந்து ஸ்ரீ தர்மசாஸ்தா சுரூபமாகிய ஐயப்பனை அன்புடன் வேண்டுகிறார்களோ அவர்களை கஷ்டங்களுக்கு உள்ளாக்க மாட்டேன் என கூறினார். எனவேதான் சபரிமலைக்கு கருப்பு நிற உடை அணிந்து வரும் பக்தர்களுக்கு 7 நாள் சனியின் தாக்கம் கடுமையாக இருப்பதில்லை.